பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் இன்று சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு பாடலை நாம் பாடுவோம். மகிமையின் நம்பிக்கையே மாறிடாத என் இயேசையா, உம்மையல்லோ பற்றி கொண்டேன், உலகத்தில் வெற்றி கொண்டேன். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். ஆத்துமாவின் நங்கூரமே, அழிவில்லா பெட்டகமே, நேற்றும் இன்றும் ஜீவிக்கின்ற நிம்மதியின் கண்மலையே, நேற்றும் இன்றும் ஜீவிக்கின்ற நிம்மதியின் கண்மலையே, துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பயமில்லை, பாதிப்பில்லை, உம் குரலோ கேட்குதையா, உள்ளமெல்லாம் அன்பால் பொங்குதையா, உம் குரலோ கேட்குதையா, உள்ளமெல்லாம் அன்பால் பொங்குதையா. துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். பிரகாசிக்கும் பேரொளியே, விடி வெள்ளி நட்சத்திரமே, உம் வசனம் ஏந்தி கொண்டு உலகெங்கும் சுடர்விடுவேன். உம் வசனம் ஏந்தி கொண்டு உலகெங்கும் சுடர்விடுவேன். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி அப்பா. மகிமையின் நம்பிக்கையே மாறிடாத எங்கள் இயேசையா, உம்மை இந்த அதிகாலை பொழுதில் உம்மை துதிக்கிறோம். எங்களை சூழ இருக்கிற இந்த உலகத்தில் பல ஆயிரம் சப்தங்கள் எங்கள் நம்பிக்கையை அச்சு போகத்தக்கதாக ஆண்டவரை புறப்பட்டு எழும்பி வந்து கொண்டு இருந்தாலும், அவைகளை நாங்கள் கேட்க நேர்ந்தாலும், அவைகளுக்கு நடுவிலே உங்களுடைய வார்த்தைகள் எங்களுடைய கால்களின் தீபமாய் இருப்பதற்காக, பாதைக்கு வெளிச்சமாய் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆவலோடு கூட உம்முடைய வார்த்தைகளின் வெளிச்சத்தில் எங்களை நடத்தி செல்ல அர்ப்பணிக்கிறோம். எங்களோடு பேசும் இந்த புதிய மாதத்திலும் கிருபை அதிகமாய் எழும்புவதாக, அதிகமாய் இறங்குவதாக, ஒவ்வொரு குடும்பங்களிலும் அவைகள் ரட்சிப்பின் வடிவத்திலே வெளிப்படுவதாக. ஆண்டவரே, தேசத்தின் பயங்கரமான உஷ்ணத்தை தணித்து போட குளிர் நிழலாய் நீர் இறங்கி வருவீராக. அன்பு தகப்பன், எந்தெந்த இடங்களில் எவ்வளோ மழை பெய்யணுமோ அப்படி போன்ற மழையை தேசம் எங்கும், உலக நாடுகள் எங்கும் கொடுப்பீராக. அது ஆசீர்வாதமான மழையாய் இருக்கும்படி உங்களை அண்டி பார்க்கிறோம், உங்களை அண்டி கொள்ளுகிறோம். உங்களிடத்தில் வந்து உங்களுடைய நேச முகத்தை உற்று பார்க்கிறோம். அதிசயங்களை காண செய்யும், எங்களோடு பேசும், எங்களை திடப்படுத்தும். நாம மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். இந்த நாளில் நாம் பார்க்க போகிற செய்தியின் தலைப்பு, புதிய மாதத்தின் வாக்குத்தத்தத்தை நாம் தியானித்து கொண்டு இருக்கிறோம். அதன் அடிப்படையில் இந்த நாளில் நாம் பார்க்க போகிற ஒரு
வேத பகுதியினுடைய தலைப்பு கர்த்தர் என் புகலிடமாயிருக்கிறார். எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் அவரே என்னுடைய புகலிடம் என்று சொல்லி இந்த தலைப்பில் நான் பார்க்க போகிறோம். இதற்கு ஆதாரமான வார்த்தையை தியானிக்கும் முன்பு ஏசாயா 26:3-4 நாம் வாசிக்கலாம். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன், உம்மையே நம்பியிருக்கிறபடியினால் நீர் அவனை பூரண சமாதானத்தோடு காத்து கொள்ளுவீர். கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள். கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலையாயிருக்கிறார். இந்த ஏசாயா 26:4 தான் நாம் தியானித்து கொண்டே வருகிறோம். சங்கீதம் 62:5-7 வசனங்களிலே நாம் பார்க்கும்போது தாவீது பாடுகிற அந்த சங்கீதத்திலே அவரை சுற்றிலும் எத்தனை எதிர்ப்புகள் எழும்பினாலும் அது நடுவில் அவரது நாவிலிருந்து புறப்படுகிற ஒரு நம்பிக்கை நிறைந்த ஆசீர்வாதம் நிறைந்த வார்த்தைகளை இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். தாவீதின் சங்கீதம் 62:8 வசனத்தை வாசிக்கலாம். ஜனங்களே, எக்காலத்திலும் அவரை நம்புங்கள், அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். இந்த வேத பகுதியை நாம் வாசித்துவிட்டு சங்கீதம் 62:5-7 நாம் கடந்து செல்லலாம். வசனம் சொல்லுகிறது, ஜனங்களே எக்காலத்திலும் அவரை நம்புங்கள். இன்றைக்கி உலக மனிதர்களை ஒவ்வொரு சூழ்நிலையில் ஒவ்வொரு காலங்கள், குறிப்பிட்ட காலங்கள் வரைக்கும் நம்ம நம்புகிறோம். ஆனால் அதற்கு பிறகு எந்த மனிதனுமே நமக்கு நம்பிக்கைக்கு உரியவர்களாக அதிகமாக இருப்பது இல்லை. தேடி கண்டுபிடிக்க வேண்டி இருக்கிறது. அத்தனை நம்பிக்கைக்கு பாத்திரம் அற்ற உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் ஒரே ஒரு கர்த்தர் இருக்கிறார், அவரை எக்காலத்திலும் நம்பலாம். இன்றைக்கி அநேக இடங்களிலே நாம் பார்க்கிறோம், கோள் சொல்லுகிறவன் பிராண சிநேகிதரையும் பிரித்து விடுகிறான். நம்பிக்கைக்கு உரியவர்கள் என்று சொல்லி அதிகமாக கர்த்தருடைய பிள்ளைகள் இருக்கலாம். ஏன்னா ஆவிக்குரியவர்களை அறிய முடியும், ஆவிக்குரியவைகளை. ஜென்ம ஸ்பாவம் உள்ள ஒரு மனிதனோடு ஆவிக்குரிய மனிதர்களால் அதிகமாக பேசிக்கொள்ள முடியாது. அது அவர்களுக்கு வேதனையை கொண்டு வரும். ஆனாலும் ஆவிக்குரியவர்களை தேவன் கொடுக்கிற ஒரு அளவின்படி நாம் பிறரோடு ஒரு உறவு அல்லது நாம் ஐக்கியம் வைத்து கொள்ளுகிறோம். அந்த மாதிரி நாம் இருக்கிற நேரங்களில் எத்தனை பேர் எப்பொழுதுமே நாம் ஒருவருக்கொருவர் நம்பிக்கைக்கு பாத்திரவான்களாக இருக்கிறோம் என்று சொல்ல முடியும். ஆனால் கர்த்தரோ எக்காலத்திலும் நமது வாழ்வு தொடங்கினது நமக்கு தெரிந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் அவர் மாறாதவராகவே இருக்கிறார். நம் நம்பிக்கைக்கு பாத்திரராகவே இருக்கிறார். நம் உள்ளத்தை அவர் சந்நிதியில் உடைத்து ஊற்றும்போது அதை பிறரிடத்திலே சொல்லாதவராய் இருக்கிறார். நம்மை அவமானப்படுத்தாத தேவனாய், நம்மை புறக்கணிக்காத தேவனாய், நம்மை நிந்திக்காத ஒரு தேவனாய், நம்மை ஏளனத்துக்கு உரிய பாத்திரமாக பிறர் முன்பு வைப்பதற்கு ஆண்டவர் விரும்பாத தேவனாய், நமக்கு உண்மையுள்ள தேவனாய் அவர் இருக்கிறார். வசனம் சொல்லுகிறது, எக்காலத்திலும் அவரை நம்புங்கள், அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள். இன்றைக்கி எதற்காக நம்முடைய வாழ்க்கையில் சில நேரம் நண்பர்கள் என்கிறவர்களை தேடுகிறோம். இல்லை உறவுகளில் கூட பார்த்திங்கன்னா ரொம்ப க்ளோஸாக நண்பர்களை விட அதிகமாக உண்மையுள்ளவர்களை போன்ற சிலர் காணப்படலாம். ஆனாலும் நம் இருதயத்தை உடைத்து ஊற்ற முடியுமா? அது ஒரு போக்காக தான். அது உள்ளான ஒரு நிலைமையை நாம் எடுத்து சொல்ல முடியாத உலகத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். வசனம் சொல்லுகிறது, இந்த அதிகாலை பொழுதிலே அவர் சமூகத்திலே உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள். இந்த அதிகாலை பொழுதில் மெல்லிய சப்தம், ஆண்டவர் நமது சப்தத்தை கேட்க விரும்புகிறார். நாம் அவரை பாடி துதித்து அவரது சமூகத்திலே நமது இருதயத்தை உடைத்து ஊற்றும்போது அந்த அதிகாலை பொழுதிலேயே தேவன் அதை கேட்டருளுகிற கர்த்தராக இருக்கிறார். தேவன் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார்.
அந்த அடைக்கலத்திலே வந்து நம் இருதயத்தை, பாரங்களை அவர் சந்நிதியில் வைக்கிறது போல ஒரு இன்பம் நமக்கு அதிகமாக வேறு எங்கேயும் கிடைக்க முடியாது. சங்கீதம் 62:5 முதல் வாசிக்கும் போது, என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். அவரே என் கன்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமானவர், நான் அசைக்கப்படுவது இல்லை. இன்றைக்கி பொதுவாக நம்ம நிறைய இடங்களுக்கு சாப்பிட போகும்போது நாம் எதை ஆர்டர் பண்ணுகிறோமோ அந்த ஆர்டர் பண்ணுகிற அந்த ஃபுட்டு வந்து நமக்கு முன்னாடி வைக்கும் வரைக்கும் நாம் என்ன செய்ய மாட்டோம், பக்கத்தில் இருக்கிறவங்க கூட அவர்கள் எதை ஆர்டர் பண்ணி சாப்பிட்றாங்களோ அதை குறித்து நாம் கவலை இல்லாமல் தான் நாம் இருந்தது போல் இருப்போம். நமக்கென்று நாம் எதை நம்ம அவர்களுக்கு சொன்னோமோ, கொண்டு வர சொன்னோமோ, அந்த குறிப்பிட்ட உணவு வரும்போது தான் அதை குறித்து தீவிரம் காண்பிப்போம். மற்றபடி நாம் அதை எத்தனையோ பேர் வருவாங்க, எத்தனையோ பேர் சாப்பிடுவாங்க, எத்தனையோ பேர் எழுந்து போவாங்க, அதை குறித்து நாம் கவலை உள்ளவர்களாக காணப்பட மாட்டோம். அப்படித்தான் இன்றைக்கு கூட நம்முடைய ஆண்டவரை போல யாருண்டு? 1000-10,000 பேர்களில் சிறந்தவர். இல்லை, நான் இயேசுவை போலவே ஒருத்தரை நான் பார்த்தேன், யாராவது சொல்ல முடியுமா? எல்லோரிடத்தில் நல்ல ஸ்பாவங்கள் இருக்கலாம், ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை போன்ற ஸ்பாவங்கள் யாருக்குமே இருக்க முடியாது. அதனால்தான் என் ஆத்துமாவே நீ கலங்காத, தேவனை நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அங்கிருந்து வரும், அவராலே வரும். அவரே என் கன்மலை, என் ரட்சிப்பு, என் உயர்ந்த அடைக்கலமானவர், நான் அசைக்கப்படுவது இல்லை. ஆத்துமாவோடு பேசிக்கொண்டு இருக்கிற ஒரு அனுபவம் மிகவும் அருமையானது. ஏன்னா எப்பொழுதும் நம்ம அருகாமையில் யாரோ ஒரு சிலரை நம்ம யோசிக்க முடியாது, இல்லை வாஞ்சிக்க முடியாது. அப்போ அவர் தான் என் கன்மலை, அவர் என்னுடைய ரட்சிப்பு, அவர் என்னுடைய உயர்ந்த அடைக்கலமானவர். ஆத்துமாவே நீ கலங்காதே, என் ரட்சிப்பும் என் மகிமையும் தேவனிடத்தில் இருக்கிறது, பலனான என் கன்மலையும் என் அடைக்கலமும் தேவனுக்குள் இருக்கிறது. எல்லாம் தேவனுக்குள்ளாக, எதுவுமே என்கிட்ட என்று ஒன்றுமில்லை, எல்லாம் கர்த்தர் கரத்தில் இருக்கிறது. என் ரட்சிப்பு, எனக்கு வரப்போகிற விடுதலை, என் வாழ்விலே நான் சந்திக்க போகிற மகிமை எல்லாம் அவரிடத்தில் இருக்கிறது. என் கன்மலை, என் அடைக்கலம் ஆண்டவருக்குள் அது மறைக்கப்பட்டு இருக்கிறது என்பதை பார்க்குறோம். இப்போ எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் கர்த்தரிடத்தில் அவரை நான் புகலிடமாக கொள்ளுகிறேன். எவ்வளவு நெருக்கங்கள் வருகிறதோ அத்தனைக்கு அதிகமாக அவருடைய சமூகத்தில் நான் என் இருதயத்தை உடைத்து ஊற்றி விடுகிறேன். ஆண்டவர் சொல்கிறாரு, அதிகாலை பொழுதில் உனக்கு திகிலை கொண்டு வருகிற சம்பவங்களை நீ பார்த்து, காலையிலே சில பேர் எழுந்து என்ன செய்வாங்க, நியூஸ்களை படிக்க ஆரம்பிப்பாங்க. அப்போ அந்த அதிகாலை பொழுதில் எத்தனை விதமான ஆக்சிடெண்ட்ஸு, எத்தனை விதமான நல்ல சம்பவங்கள் அல்லாதவைகள் அநேகத்தை பார்க்கும்போது இருதயம் வேதனைப்படலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இப்படிப்பட்ட சூழ்நிலையின் நடுவிலே அவர்களுக்காக கர்த்தருடைய வார்த்தை அப்படிதான் சொல்லுகிறது, அதிகாலையில் எழுந்து உன் இருதயத்தை தண்ணீரை போல என் சமூகத்தில் ஊற்றிவிடு, பெருமூச்சு விட்டு நீ அழு என்று சொல்லி இருக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் பார்க்கும்போது, நம்மளுடைய வாழ்க்கையின் போது சிறிய ஒரு வாழ்க்கை, ஒரு சிறிய வட்டம், 3 பேரோ 4 பேரோ 5 பேரோ அவ்வளவு தான். ஆனால் இந்த தேசம் முழுவதும், உலக நாடுகள் முழுவதும் நடக்க இருக்கிற காரியங்களை குறித்து அநேக காரியங்கள் வெளிப்படுத்தப்படும்போது எத்தனையோ பேர் இந்த உண்மையை புரியாதபடிக்கு ரட்சிப்பை விலக்கி வைத்துவிட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை என் இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவரது இரத்தத்தினால் நான் கழுவப்பட வேண்டும், தூய்மையான வாழ்க்கை ஒன்று வாழ வேண்டும், நான் என்ன இந்த உலகத்தில் செய்கிறேனோ அந்த கிரியைகளுக்கேற்ற பலனை கொடுக்க இருக்கிறார். ஒருவேளை நான் அறியாமல் செய்த பல காரியங்களுக்கு நான் விடுதலையாக்கப்பட வேண்டும், மன்னிப்பு கேட்கப்பட வேண்டும், ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டும், மனம் திரும்பி ஒரு புதிய வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற அறிவு இல்லாமையால் கொத்தான ஆத்துமாக்கள் அழிந்து போகிறாங்களே, அவர்களை குறித்து உன் இருதயத்தில் வேதனைப்படுவதனாலேயோ அதை குறித்து குறை சொல்லுவதனாலேயோ என்ன லாபம் இருக்கிறது? அதிகாலையில் எழுந்து உன் இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றிவிடு, உன் கண்களில் இருக்கிற கண்ணீரை வழிய விடு,
என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. இந்த மாதத்திலே நாம் எக்காலத்திலும் அவர் மீது வைக்கிற நம்பிக்கையினால் இப்படிப்பட்ட அனுபவத்திற்குள் நாம் கடந்து செல்லலாம். மத்தேயு 15ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். 21 முதல் 28 வசனங்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாடி வந்த அந்த கானானிய ஸ்திரீயை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த கானானிய ஸ்திரீ தன்னுடைய வாழ்க்கையில் எப்படி இருந்தாங்க? மிகவும் டிப்ரெஷனான ஒரு சூழ்நிலையில் எல்லா முயற்சிகளையும் எடுத்தாயிடுச்சு. ஆனால் தன்னுடைய மகளுக்கு விடுதலை கிடைக்கவில்லை. நாம் அதை வாசிப்போம். மத்தேயு 15 21, 22 வாசிக்கலாம். பின்பு இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு தீரு சீதோன் பட்டணங்களின் திசைகளுக்கு போனார். அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். உண்மையான ஒரு தாயின் இருதயம் அப்படித்தானே இருக்கும். இன்றைக்கு அநேக விதமான காரியங்களை இந்த உலகத்தில் பார்க்குறோம். ஆனால் நாம் எப்படி இருக்க வேண்டும்? இயேசு கிறிஸ்துவை நாம் எப்படி கற்று அறிந்து ருசித்து இருக்கிறோமோ அதே போல் நாமும் மாறிவிட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. என்னிடத்தில் கற்று கேட்டு நிச்சயித்திருக்கிறவைகளை குறித்து நீங்கள் சொல்லுங்கள் என்று தான் சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்போ இந்த இடத்துல அந்த தாய் அவர்களுடைய இருதயம் என்ன செய்து, தன் மகளுடைய பாதிப்பு, பிசாசினால் வாதிக்கப்படுகிறதை கண்டு மிகவும் மனம் துக்கமடைந்து இயேசுவினிடத்தில் அவங்க வந்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறாங்க. இன்றைக்கு பிசாசு எத்தனை வாலிப மகன்களை மகள்களை இன்றைக்கு சீரழித்து கொண்டு இருக்கிறது இந்த உலகத்திலே நாம் பார்க்கிறோம். சபைகளிலே விசுவாச பிள்ளைகள் நடுவிலே கூட நாம் பார்க்கிற திசையெங்கும் இப்படிப்பட்ட காரியங்கள் பெருகி கொண்டு இருக்கும்போது கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இந்த கானானிய ஸ்திரீயை போல என் சமூகத்திலே வந்து என்னை நோக்கி இந்த அதிகாலை பொழுதுல சத்தமிட்டு கூப்பிடு. அப்போ என்ன நடந்தது? அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். இன்னைக்கு சீஷர்களுக்கு கூட பரிதாபம். இன்னைக்கு ஒரு மனுஷர்களுக்கே அவ்வளவு தூரம் தேவனை நோக்கி கதறி கூப்பிடுகிற பிள்ளைகளுக்கு இன்னமும் பதிலில்லையே என்கிற ஒரு பரிதபிப்பு இருக்குமானால் நம்முடைய கர்த்தர் எப்படி இருப்பார்? அவர் அந்த இடத்தில் அவர் சொல்லுகிறார், காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டார் இடத்துக்கு அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றபடி அல்ல என்றார். அப்போ மறுபடி அவள் வந்து, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும், என் மகள் சாகிறதை பிசாசினால், பாவங்களினால், தரித்திரத்தினால், சாபங்களினால், பொல்லாத வியாதியினால் இப்படி மரித்து போவதை நான் பார்க்க முடியாது என்று கதறுவது போல் அந்த மகள் உதவி செய்யும், ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும் என்று கதறுகிறாங்க. அப்போ அந்த நேரத்தில் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடலாமா? அவள் சொல்லுகிறாள், மெய்தான் ஆண்டவரே, ஆனால் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமானின் மேஜையிலிருந்து விழுகிற துணிக்கைகளை தின்னுமே. அப்படின்னா அவங்க யார்? நான் ரோட்டில் போகிற ஒரு நாய்க்குட்டி இல்லை, வீட்டில் எஜமான் உம்முடைய பாதத்திற்கு கீழே அமர்ந்திருக்கிற ஒரு நாய்க்குட்டி. நீங்கள் சாப்பிடுகிற வரைக்கும் நான் பார்த்து விட்டு, சில நாய்கள் அப்படி தான் இருக்கும் பார்த்தீங்களா, அவங்க வீட்டில் வளர்க்கும் போது அவைகள் தூரத்திலேருந்து பார்க்கும், ஆனால் என் பக்கத்தில் வந்து ஒரு தொந்தரவும் பண்ணவே பண்ணாது. அதுக்கு பிறகு கூட சில நாய்க்குட்டிகள் என்ன செய்யும், அதற்கென்று வைத்துள்ள சில குறிப்பிட்ட வெசல் இருக்கும், பாத்திரங்கள், அதில் போட்டால் தான் சாப்பிடும். அதுலேயும் சாப்பிடு என்று சொன்னால் தான் சாப்பிடுகிற புத்தியுள்ள நாய்க்குட்டிகள் காணப்படுகிறது. அப்போ அதுபோல் இந்த ஸ்திரீ சொல்கிறாங்க, அந்த டேபிள்லேருந்து விழுகிற அந்த துணிக்கை நாய்க்குட்டி தின்னும் இல்லை, அப்படி நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன், நீங்கள் உதவி செய்யுங்க என்று கதறும்போது ஆண்டவர் இயேசு 28ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடியே உனக்கு ஆக கடவுது என்றார். அந்த நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். அப்போ தேவன் எவ்வளவு நல்லவராக இருக்கிறார். தம்மை நோக்கி கூப்பிடுகிற அனைவருக்கும் அவர் சமீபமாக இருக்கிறார். இந்த நாட்கள் எப்படிப்பட்ட நாட்கள்! ஆண்டவர் பரலோகத்திலிருந்து கண்ணோக்கி பார்க்கிறார். விண்ணப்பிக்கிறவர்கள் ஒருவர் இல்லையே என்று சொல்லி கண்ணோக்கி பார்க்கிறார். ஜனத்தினுடைய மீறுதல்கள், ஜனத்தினுடைய அறியாமை, ஜனத்திலே இருக்கிற நடுவிலே பெருகி பற்றி பரவி இருக்கிற விக்கிரக ஆராதனைகள், பாவமான காரியங்களை கண்டு மன வேதனையோடு என்னை புலம்பி
என்னை அமர்ந்திருக்க விடாமல் செய்கிற உன்னுடைய வார்த்தைகள் எங்கே என்று சொல்லி இன்றைக்கி சபையை பார்த்து, மணவாட்டியாகிய நம்மை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார். இன்றைக்கு அவரை நாம் வருந்த விடுகிறோமா, அல்லது நமது விசுவாசத்தினால் அவரது உள்ளத்தை ஜெயித்து அவர் வைத்திருக்கிற நன்மைகளை அனுபவித்து கொள்ளுகிறோமா, அதை நாம் பகிர்ந்து கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கிறோமா என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அவரே நம்முடைய பரிகாரி. எப்பொழுதும் அவர் எவ்வளவு சைலண்ட்டாக இருந்தாலும் அமைதியாக இருக்கிறார் என்று சொல்லும்போது அவர் ஏதோ ஒரு விதத்தில் நம்மை உருவாக்கி கொண்டு இருக்கிறார். நம் விசுவாசத்தை வத்திக்க செய்து கொண்டு இருக்கிறார். நம் ஜெப வாழ்க்கையை சீர்படுத்தி கொண்டு இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையினுடைய பகுதிகளை, கோணலானவைகளை செவ்வையாக்கி கொண்டு இருக்கிறார் என்று தான் அர்த்தம். தேவன் கடினமான தேவன் அல்ல, நமக்கு உதவி செய்ய முடியாத கர்த்தரும் இல்லை. விசுவாசத்தினால் நாம் அவரது கரத்திலே இருக்கிற எண்ணற்ற நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ளுவோம். எக்காலத்திலும் கர்த்தரை நம்புவோம். 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரத்தில் முதல் வசனம், எலிசா கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், நாளை இந்நேரத்தில் சமாரியாவில் வாசலிலே 1 மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். இந்த இடத்துல பார்க்கிறோம், உன்னுடைய பிள்ளையை சாப்பிடவா, என் பிள்ளையை சாப்பிடவா என்கிற அந்த அளவுக்கு ஒரு கொடுமையான பஞ்சம். இன்றைக்கி எல்லா துக்கங்களுக்கும் தேவன் ஒரு முடிவு வைக்கணும்னா அந்த நெக் ஆஃப் த மொமெண்ட் சொல்லுவாங்க. அந்த வேளையில் தான் கர்த்தருடைய பதிலே சில நேரங்களில் சிலர் வாழ்க்கையில் வெளிப்படும். இன்றைக்கி அநேகர் ஆண்டவர் கொடுக்கிற இலவசமான விடுதலையை பெற்றுக்கொண்டு அவ்வளவு சீக்கிரம் தேவனை விட்டு தூரம் போகிறதுனால கர்த்தர் சில நேரங்களில் நம்மை அறிந்து அவரது பதிலை தாமதப்படுத்தி, அவர் தருகிற விடுதலையை நமக்கு தாமதப்படுத்தி என்ன செய்கிறாரு, நமக்கு காத்திருக்கிறார். இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், எலிசா சொல்லுகிறார், கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க, நாளைக்கு இவ்வளவு நேரத்தில் உங்களுடைய பஞ்சமெல்லாம் தீர்ந்து போயிடும். நீங்கள் பைசா கொஞ்சம் வச்சுருந்தாலும் அதை கொடுத்து வாங்க முடியாத நன்மைகள் நாளைக்கு இதே நேரத்தில் கிடைக்கும், கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொன்னாங்க. சில பேர் அவிசுவாசமாக இருந்தாங்க, சில பேர் விசுவாசியாக இருந்தாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா தீவிரமாய் செயல்பட்டது யார் அப்படின்னா 4 குஷ்டரோகிகள் 3ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஒலிமுக வாசலில் இருந்தவங்க, அவங்க ஒருவரோடொருவர் பேசிக்கொள்ளுகிறாங்க, இங்கே இருந்தால் பஞ்சத்தினாலே சாக வேண்டும், நம்ம அந்த சீரியருடைய இராணுவத்துக்கு போய் பார்க்கலாம், ஒருவேளை அங்கே போகும்போது நாம் சிக்கி கொண்டா கூட உயிரோட வச்சா நம்ம வாழுவோம், இல்லை செத்து போகலாம். இந்த பஞ்சம் பசியில் வாடுகிறதை விட இன்றைக்கி நம்ம யோசித்து பார்க்கணும், நம்முடைய நிலைமை எவ்வளவு மோசமானதாக இருக்கிறது என்பதை பார்த்து தீவிரமாய் தேவனிடத்தில் நாம் மனம் திரும்ப வேண்டியவர்களாக காணப்படுகிறோம். இந்த இடத்துல அவர்கள் அப்படி என்ன செய்கிறாங்க, சீரியருடைய இராணுவத்திற்கு போக இருட்டோடையே எழுந்திருந்து சீரியருடைய பாளையத்தின் முன்னணியில் வந்தார்கள். அங்கே பார்க்கும்போது ஒருவரும் காணப்படவில்லை. இவங்க பயந்து கொண்டு அங்கே நிற்கிறாங்க. ஆனால் அவர்கள் பயந்த விதத்தில் இங்கே எதுவுமே நடக்கலை. இவர்கள் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் சீரியரின் இராணுவத்திற்கு ரதங்களின் இரைச்சல், குதிரைகளின் இரைச்சல், மகா இராணுவத்தின் இரைச்சல் அவைகளை கேட்க பண்ணுகிறார். உடனே அவர்கள் செய்தது என்ன, ஒருவரை ஒருவர் நோக்கி, இதோ நம்மிடத்துக்கு போருக்கு வர இஸ்ரவேலின் ராஜா ஆயத்தமாயிட்டார், ஏத்திரின் ராஜாக்களையும் எகிப்தின் ராஜாக்களையும் நமக்கு விரோதமாக கூலி பொருந்தி கொண்டு அவன் வந்து கொண்டு இருக்கிறான் என்று சொல்லி இருட்டோடே எழுந்திருந்து ஓடிப்போய் தங்கள் கூடாரங்கள், தங்கள் குதிரைகள், தங்கள் கழுதைகள், தங்கள் பாளையத்தை அப்படியே இருந்த பிரகாரமாக விட்டுவிட்டு பிராணம் தப்பினா போதுன்னு ஓடி போகிறார்கள். அப்படி எதுவும் சம்பவிக்கவில்லை. கர்த்தர் யுத்தம் செய்கிற விதம் அப்படிப்பட்டது தான். ஒன்றும் சம்பவித்து இருக்கவே இருக்காது. ஆனால் அதனுடைய அந்த செயல்பாடுகள், தேவனுடைய செயல்பாடுகளை கர்த்தர் வெளிப்படுத்துவார். வசனம் சங்கீதத்தில் கூட வாசிக்கும்போது அவர்கள் பயமில்லாத இடத்திலே பயந்தார்களாம். ஏன்னா தேவன் அவருடைய எலும்புகளை நொறுக்கி போட்டதினால் என்று வரும். சில நேரத்தில் அவருடைய யுத்தம் நமக்கு தெரியாது, ஆண்டவர் சைலண்ட்டாக இருக்கிறது போல தெரியலாம். ஆனால் அவரது யுத்தம் நடக்கும்போது பார்த்திங்கன்னா நமது எதிராளிகள் என்ன செய்வாங்க, அது அப்படியே விட்டு விட்டு ஓடி போயிடுவாங்க. அதுதான் இந்த இடத்துல நடக்கிறது. 8ஆம் வசனம் சொல்லுகிறது, அந்த குஷ்டரோகிகள் பாளையத்தின் முன்னணி மட்டும் வந்தபோது ஒரு கூடாரத்துக்குள் பிரவேசிக்கிறாங்க, பூசிக்கிறாங்க, குடிக்கிறாங்க.
அதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்க, அதில் இந்த வெள்ளி பொண்ணு இதெல்லாம் எடுத்து கொண்டு போய் ஒளித்து வைக்கிறாங்க. திரும்ப வருகிறாங்க, வேறொரு கூடாரத்துக்குள் பிரவேசிக்கிறாங்க. அவ்வளவு தூரம் ஒரு விரக்தி, ஒரு வெறுமையை சந்தித்திருக்கிறாங்க. அதனால ஓடி ஓடி, ஆனால் அவங்களுக்குள் மனசாட்சி குத்துது. எப்படின்னா, ஆண்டவர் ஆவியானவருடைய வல்லமை உள்ளே இருந்து அவர்களுக்கு ஒரு சத்தியத்தை சொல்லி கொடுக்கிறது. அது என்ன? 9ஆம் வசனம் சொல்லும்போது, ஒருவரை ஒருவர் நோக்கி நாம் செய்கிறது நியாயமல்ல, இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள். நாம் மௌனமாயிருந்து பொழுது விடிய மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும். ராஜாவின் அரண்மனையாருக்கு இதை அறிவிப்போம் சொல்லி வேகமாக போகிறாங்க. நம்ம அனுபவித்த நன்மைகளை பிறருக்கு சொல்லணும். அதுதான் சுவிசேஷம் அறிவிக்க எனக்கு தெரியலன்னு செய்கிறவங்க, சொல்லுகிறவங்க செய்யக்கூடிய ஒரு காரியம். அதற்கு தான் அறுப்புக்கு வயல் நிலங்கள் காத்து கிடக்குது. நம்ம எவ்வளவோ ஜெபம் ஏறெடுக்கிறோம். இந்த வலசரவாக்க பகுதியில் இந்த சபையில் இருந்து நாங்கள் பல நாட்கள் ஜெபிக்கிறோம், பல விதங்களிலே ஜெபிக்கிறோம். இப்பொழுதும் இந்த மாதத்திலே சில நாட்கள் தேவ சமூகத்திலே காத்திருக்க நாங்கள் அந்த நேரத்துக்காக நாங்கள் வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறோம். அப்படி எல்லா சபைகளையும் உண்டு, எல்லா தேசங்கள் உலக நாடுகளின் பல பகுதிகளில் உண்டு. நாம் கதறி கூப்பிட்டு கொண்டு இருக்கிற நமது சத்தம், அந்த அழுகையின் சத்தம், இதையெல்லாம் கேட்டுட்டு ஆண்டவர் சும்மா இருக்கிற தேவன் அல்ல. ஆனால் நமக்காக அவர் செயல்படும் போது நாம் அனுபவிக்கிற நன்மைகளை நாம் என்ன செய்ய வேண்டும்? பிறரோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். அவர்கள் எல்லாம் ஏங்குகிறாங்க ஒரு நல்வார்த்தைக்காக, ஒரு அற்புதத்துக்காக, ஒரு அதிசயத்திற்காக, ஒரு சமாதானத்திற்காக, ஒரு மன நிறைவிற்காக, அவங்களை வனாந்திரத்தில் ஒரு வழி திறக்கப்படுவதற்காக ஏங்கிக் கொண்டு இருக்கிறாங்க. எண்ணிறந்த வேதனைகளை இருதயத்திலே அடைத்து வைத்து இதை சொல்லுவதற்கும் இதன் மூலம் இளைப்பாறுதலை பெறுவதற்கும் ஆவலோடு காத்திருக்கிறாங்க. யார் சொல்ல முடியும்? நீங்களும் நானும் தான் இதை சொல்ல வேண்டியவர்கள். கர்த்தருடைய வார்த்தை அதை தான் சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? இது நற்செய்தி அறிவிக்கும் நாள். அவங்க சீக்கிரமாக போய் சொல்லுகிறாங்க. பட்டணத்து வாசல் காவலாளனை நோக்கி கூப்பிட்டு, நாங்கள் சீரியரின் பாளையத்திற்கு போயிட்டு வந்தோம். அங்கே ஒருவரும் இல்லை, ஒரு மனுஷனுடைய சத்தமும் இல்லை. கட்டியிருக்கிற குதிரைகள், கட்டியிருக்கிற கழுதைகள், கூடாரங்கள் எல்லாம் அப்படியே இருக்கிறது என்று சொன்னவுடனே அவர்கள் உண்மையாக இருக்குமான்னு சொல்லி போய் பார்த்து விட்டு 13ஆம் வசனம் சொல்லுகிறது, ஊழியக்காரில் ஒருவன் பிரதித்திரமாக, இங்கே மீதியான குதிரைகளில் 5 குதிரைகளை கொண்டு போக உத்தரவு கொடும். நாங்கள் மீதியான இஸ்ரவேலின் சகல ஏராளத்திலும் மாண்டு போன இஸ்ரவேலின் சகல கூட்டத்திலும் அவைகள் மாத்திரம் மீந்தி இருக்கிறது, அவைகளை நாம் அனுப்பி பார்ப்போம் என்று சொல்லும்போது அப்படி அனுப்பி பார்க்குறாங்க. அங்கே போய் பார்த்தா என்ன நடக்கிறது? சீரியரின் இராணுவத்தை தொடர்ந்து போக அனுப்புகிறான். அப்போ அவர்கள் யோர்தான் மட்டும் அவர்களை பின்தொடர்ந்து போகும்போது சீரியர் தீவிரித்து ஓடுகிறாங்க. வழியெல்லாம் தங்கள் கைகளில் இருக்கிற நன்மைகளை அப்படியே போட்டுட்டு அவங்க போகிறாங்க. அப்போ ஜனங்கள் புறப்பட்டு சீரியனின் பாளையத்தை கொள்ளையிட்டார்களாம். கர்த்தருடைய வார்த்தை அப்படியே நடந்தது. இன்றைக்கு யோசித்து பாருங்கள், உங்களுக்காக எனக்காக ஒரு தேவன் இருக்கிறார். ஒருவேளை குடும்பமாக, சில நண்பர்களாக, ஆவிக்குரிய நண்பர்களாக, சபையின் விசுவாச பிள்ளைகளாக, சொந்த ஜனங்கள் கூட ஒருவரை ஒருவர் மிகவும் அன்பு செலுத்தி அவர்கள் ஒன்றாக இணைந்து ஜெபிக்கிறவர்களாக, கள்ளம் கபடம் இல்லாத இருதயத்தோடு பலர் காணப்படுகிறாங்க. ஒருவேளை அப்படி எல்லாம் நீங்கள் கூடி ஒருவேளை என்ன செய்யலாம் என்று மலைத்து போயிருக்கிற காரியத்தில் தேவனது அற்புதத்தை பெற முடியும். ஏன்னா அவர் நித்திய கன்மலை, அவர் நம்பத்தக்கவர், அவரை நோக்கி நாம் பார்க்கும்போது பதில் கொடுக்கிறவர். இப்போ எனக்காகவே எல்லாம் செய்து முடித்திருக்கிறார் என்பதை இந்த மாதத்திலே நாம் அறியும்படி கர்த்தர் நம்மை நடத்துவார். அவரை பற்றிக்கொள்வோம். ஜெபிக்கலாமா? எங்கள் பரலோக தேவனே, எங்களுடைய குழப்பங்களை நீர் மாற்றி போடுவதற்காக நீர் எங்களுக்காக செய்து ஆண்டவரே வருகிற அதிசயமான அமைதியான முறையிலே நீ செய்து வருகிற அநேக அற்புதங்களை நாங்கள் காணத்தக்கதாக எங்கள் கட்டுகளை அவிழ்த்து அனுப்புவீராக. போய் சுதந்திரிக்க எங்களுக்கு கிருபைகளை தாரும். போய் நாங்கள் சுதந்திரிக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே எமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனைகளை பயன்படுத்தும் ஆண்டவரே. எமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த கானானிய ஸ்திரீ எப்படி ஆண்டவரே தகப்பனை அவங்க அற்புதங்களை பெற்றுக்கொண்டாங்களோ, உங்கள் இருதயத்தை கவர்ந்து உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ போ என்று சொல்லி அற்புதங்களை அவருடைய மகளுடைய வாழ்க்கையில் அனுபவித்தாங்களோ, அப்படியே எங்களுடைய சிறிய விசுவாசம், கடுகு விதை அளவு விசுவாசம்
அதை நீர் கண்ணோக்கி பார்த்து அற்புதங்களை காணச் செய்வீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தாவீதை போல உலகமே எதிர்த்து வந்தாலும் எங்கள் இருதயத்தை உம் பாதத்திலே ஊற்றி ஆண்டவரே நாங்கள் கண்ணீர் சிந்தி கதறி எழுது எங்கள் ஏங்குதல்களை, எங்களுடைய ஆண்டவரே வேதனைகளை, எங்களுடைய இழப்புகளை, நஷ்டங்களை, எங்களை சூழ வருகிற பயங்கரங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் உடைய பாதத்தை நாங்கள் பற்றி கொண்டு ஜெயம் எடுக்க கர்த்தர் கிருபை தருவீராக. நீர் என்றென்றைக்கும் நம்புகிற கன்மலை, நம்பத்தக்க கன்மலை. இந்த உலகத்தில் பல மலைகள் கன்மலைகளைப் போல அநேக காரியங்களை அநேகர் யோசித்திருக்கலாம். ஆனால் அந்த கன்மலை அது கிடையாது, விலகக்கூடியது, சாதாரணமான ஒரு பொருள் என்பதை இந்த மாதத்திலே ஒவ்வொரு கண்கள் அடைக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு அதை கற்றுக் கொடுத்து அவருடைய வாழ்க்கையின் எஞ்சிய காலங்கள் மிகவும் பிரகாசமாக இருக்கும்படி நினைந்திருளுவீராக. மனம் இருங்கும் எங்களுடைய தேசத்துக்காக, உலக நாடுகளுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிற அந்தரங்க வேண்டுதல்களுக்கு பதில் கொடுத்து கைவிடாதிருப்பீராக, ஆசீர்வதிப்பீராக, பாதுகாத்து கொள்ளும் நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.